நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்னு எல்லாருமே தம்பு வச்சே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் நளினி அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் கோலிவுட், டோலிவுட், பாலிவுட்ல இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபில அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 80ஸ்ல பல பேருடைய கனவு கண்ணியா இருந்தவங்க தாங்க இவங்க. இப்பயும் தொடர்ந்து சீரியல்ஸ்ல செம்மையா கலக்கிட்டு வராங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ஹீரோயினா இருந்தாங்க, அதுக்கப்புறம் குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சாங்க, அதுக்கப்புறம் வில்லியா பண்ணாங்க, இப்ப காமெடியிலையும் கலக்கிட்டு வராங்க நளினி அவர்கள். இதுவரைக்கும் இவங்க தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது போல பல மொழிகள்ல 160க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க யாரே, இவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, இவங்களுடைய ஃபேமிலி, இதை பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நளினி அவர்கள் ஆகஸ்ட் 28, 1964 பிறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க கூட பிறந்தவங்க 7 பேருங்க. பிரதர்ஸ் இருக்காங்க, ஒரே ஒரு சிஸ்டர் இருக்காங்க. இவங்களுடைய அப்பா நேம் மூர்த்தி, அம்மா பிரேமா. இவங்க அப்பா பல படங்கள்ல சினிமாட்டோகிராஃபரா இருந்திருக்காரு. இவங்க அம்மா ஒரு ப்ரொஃபஷனல் டான்சராகவும் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நடிக்கணும்ன்ற ஆசைலாம் எதுவுமே இல்லையாங்க. நல்லா படிக்கணும், நல்ல ஒரு ரேங்க் ஹோல்டரா இருக்கணும், அதே மாதிரி நல்ல ஜாப்ல இருக்கணும், இது போல கனவுலாம் கண்டிருக்காங்க. ஆனா இவங்களுடைய அம்மாவுடைய ஆசையை தான் இவங்க இப்ப நிறைவேற்றிருக்காங்களாம். ஏன்னா அவங்க அம்மாக்கு சினிமால நடிக்கணும், ஒரு பெரிய ஹீரோயினா வரணும், பேரும் புகழும் வாங்கணும், இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுதான் அவங்க ஒரு டான்சரா இருந்திருக்காங்க. அதே டான்ஸ் அவங்களுடைய மகளுக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ இவங்க ஒரு பரதநாட்டிய டான்சராவும் இருக்காங்க. இவங்க 7th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. 10th பாஸ் பண்ண சொன்னாங்களாம். ஆனா இவங்களுக்கு மேக்ஸ் வராத ஒரே ஒரு காரணத்தினால படிப்பே வேணாம் தூக்கி போட்டு வந்துட்டாங்களாம். ஆனா இப்ப வரைக்கும் நம்ம ஏன் படிக்கலன்ற ஒரு விஷயத்த ரிக்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாங்க. படிப்பால நிறைய இடங்கள்ல இவங்க டிப்ரெஷனாவும் ஆயிருக்காங்களாம். அப்பா சினிமாட்டோகிராஃபர், அம்மா டான்சர், அது மூலமா இவங்களும் அரங்கேற்றம் பண்ணிருக்காங்க. அரங்கேற்றம் பண்ணும்போது தான் இவங்களுக்கு பல மொழிகள்ல வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. 1980ல இதிலே வண்ணவர் இந்த படம் மூலமா தான் மலையாளத்துல அறிமுகமாயிருக்காங்க. இந்த படத்தை தொடர்ந்து நாங்க 2-3 படங்கள் பண்ணிட்டே இருக்கும் போது அப்படி 1982ல இடவில்லை அப்படின்ற படத்துல மாலுன்ற கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு படம் பார்த்துட்டு லக்ஷ்மி அவர்கள் இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க டிஆர் அவர்கள் கிட்ட. இந்த மாதிரி மூர்த்தி மாஸ்டரோடைய பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க, நல்ல முகபாவனை இருக்கு, பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க, ஏன் அவங்களை வச்சு படம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதுனாலதான் டிஆர் அவர்கள் இவங்களை நல்லாவே மோல்ட் பண்ணிருக்காரு. ஏன்னா உயிர் உள்ள வரை உஷா இந்த படம் மூலமா தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில இவங்க அறிமுகமாயிருக்காங்க. இந்த ஒரு படத்துக்கு அப்புறம் தான் தெலுங்கு, கன்னடம் இது போல மொழிகள்லாம் வாய்ப்பு கிடைச்சுதான் இவங்களுடைய கெரியர் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்த சமயத்துல தான் இவங்க காதல்ல விழுந்திருக்காங்க. ஆமாங்க, இவங்க நடிச்ச 18 படங்கள்ல ஏடியா இருந்தவர் தான் ராமராஜன் அவர்கள். ஆரம்பத்துல இருந்தே நளினி அவர்களை இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். நல்ல சீன்ஸ் எல்லாம் எடுக்கும் போது என்ன பண்ணுவாராம், அவங்களுடைய லவ் ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஆரம்பத்துல அது அவங்களுக்கு புரியவே இல்லையாங்க. ஒரு நாள் குங்கும போட்டுலாம் அவர் வச்சு விட்டாராம். என்னதான் மூவி சீனுக்காக இருந்தாலும் இவர் நிஜமாலே போட்டு வச்சு விட்டாராங்க. அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அந்த ட்ரெஸ் இவங்க போட்டு வரணும்னு இவர் சொல்ல, ஆனா அது அவங்க காதல வாங்காம யதார்த்தமா அந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேருக்கும் லவ் ஒர்க் அவுட் ஆகி வீட்டுல 2 பேர் வீட்லயும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நளினி அவர்களை நல்ல தொடப்ப கட்டையால பின்னு இருக்காங்க. வீட்டுல சரி அடி வாங்கியிருக்காங்க 2 பேருமே. இவருக்காக அடிவாங்க தான், ஓ நம்மளும் காதலிக்கிறோம், அவரை கண்டிப்பா அவரை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு வீட்டுக்கு தெரியாம ஓடி வந்துட்டாங்களாங்க. ஓடி வந்து இவங்களுக்கு திருமணம் ரொம்ப 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 கிராண்டா நடந்ததுங்க. அதுவும் எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்ப சிஎம்மா இருந்திருக்காரு. 1987ல அவரு தாலி எடுத்து கொடுத்துதான் இவரு கட்டியிருக்காரு. 1988ல ட்வின்ஸ் பிறக்குறாங்க, அருணா அண்ட் அருண். இப்போ இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா ராமராஜர் அவர்களுக்கு பையன் இந்த மாதிரி பிறந்ததுனால அவரு நிறைய ஜோசியம் பாப்பாராம். ஜோசியத்துல 4 வருஷம், இந்த 4 வருஷத்துல என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டாராம். இந்த மாதிரி இவன் வளர வளர என்னுடைய கெரியர் பாதிப்படையும், நம்ம 2 பேருக்குள்ள இருக்க நெருக்கம் பிரிஞ்சிடும், அதனால ஒண்ணு பசங்களை ஹாஸ்டல்ல போடு, என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டாராங்க. இல்ல எனக்கு பசங்க முக்கியம், நீங்களும் முக்கியம், உங்களுக்கு பசங்க வேண்டானா நீங்க போலாம் அப்படின்ட்டு 2 பேருமே சந்தோஷமா தான் பிரிஞ்சுட்டாங்களாம். ஆனா இப்ப வரைக்கும் ஒருத்தர் மனசுல அவங்கள நினைச்சிட்டு தான் இருக்காங்களாம். என்னதான் டிவோர்ஸ் வாங்கி இருந்தாலும் 2 பேருடைய திருமணத்தையும், அதாவது அவங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை இவர் முன்னணியில வந்து நின்று நடத்திருக்காரு. விஷயம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்ததாம். அதுவும் இல்லாம ஜெயலலிதா அவர்கள் வந்து இவங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசின விஷயம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இப்ப வரைக்கும் சந்தோஷமா இருக்காங்களாம். ஏன்னா இவங்களுடைய சம்பந்தி கிட்ட ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நளினி ரொம்ப ரொம்ப போல்டான பொண்ணு, அவ எல்லாத்தையுமே தனியா பாத்துப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லாம பசங்களுடைய படிப்பு செலவா இருக்கட்டும், இல்லைன்னா மத்த செலவா இருக்கட்டும், எல்லாமே இவங்க மட்டும்தான் பாத்துக்கிட்டாங்களாம். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்து இவங்களுக்கு சினிமா மேல பேஷன் இல்லாததுனால அடுத்தடுத்து போனலாம் நினைக்கலையாம். கமல் சார், ரஜினி சார் இவங்களுக்குள்ள நடிக்கணும்னு எந்த ஒரு ஆசையுமே இல்லையாங்க. அப்பவே இவங்க சினிமாவை விட்டு போகணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் 14 வருஷம் கேப் விட்டாங்க. குட்டி பத்மினி அவர்களால 2000ல ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க நளினி அவர்கள். அதுவும் சீரியல்ல தான் நடிக்கணும் அப்படின்ற முடிவை எடுத்துட்டாங்களாம். அப்படி எடுக்கப்பட்ட சீரியல் தான் சின்ன பாப்பா பெரிய பாப்பாவாம். இவங்க நல்லா குக் பண்ணுவாங்களாம், 3:30 மணிக்கெல்லாம் டெய்லி எழுந்துவாங்களாம், எல்லா வேலையும் அவங்களே செய்வாங்களாம். அதே மாதிரி இவங்களை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா,
ஏன்னா 365 நாளைக்கும் ஒவ்வொரு புது புடவை எடுப்பாங்களாங்க. கிட்டத்தட்ட அந்த புடவைகளை வைக்க மட்டும் ஒரு வீடு தனியா இவங்க வச்சிருக்காங்களாம். உங்களுக்கு நளினி அவர்களை எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.